உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு, அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். தமிழக வெற்றி கழகத்தின் ஈரோடு கூட்டத்திற்கு எதிர்வினையாக திருவண்ணாமலைக்கு அடுத்து பல்லடத்தில் கூட்டம் நடத்த தயாராகிறது திமுக. அறிந்து கொள்ள காணொளியை முழுமையாக காணுங்கள், பகிருங்கள். நாங்கள் வழங்கும் ஒவ்வொரு காணொளியும் தவறாமல் உங்களை வந்தடைய எங்கள் சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஈரோடு மாவட்டத்தில் நாளை நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, காவல்துறை தான் சொல்லியிருக்கிறது. ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும், எல்லோரும் வந்தால் ஈரோடு தாங்காது என்று காவல்துறை பயப்படுகிறது என்றார். அப்போது அவரிடம், உங்களை போன்ற முன்னாள் அமைச்சர்கள் யாராவது கலந்து கொள்வார்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது சற்றே யோசித்த அவர், மெயின் பிக்சர் நாளை தான் இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் ஈரோட்டில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்திற்கு பதிலடியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மகளிரணி மாநாட்டை கனிமொழி தலைமையில் நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது என்ற தகவல்கள் கசிகின்றன. திருவண்ணாமலையில் கடந்த ஞாயிறன்று இளைஞரணி மாநாட்டை நடத்திய கையோடு தற்போது பல்லடத்தில் மகளிரணி மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்த திமுகவின் சார்பில் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுகவின் சார்பில் ஒரு சிக்னல் கூட்டம் நடக்கிறது. அதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் இறக்கை கட்டி பறக்கின்றன. இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சரளையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தினை ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா நேரில் ஆய்வு செய்தார். கூட்டம் நடைபெறும் இடத்தில் விஜயின் உருவப்படத்துடன் தளபதி கச்சேரி என்ற பெயர் பொறித்த வெள்ளை நிற டிஷர்ட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை ஆர்வமுடன் தொண்டர்கள் வாங்கி சென்றனர்.